காசாவில் 20க்கும் குறைவான பணிய கைதிகள் உயிருடன் இருக்கலாம், ட்ரம்ப் கருத்து. கான் யூனிஸிலிருந்து தாக்குதலுக்கு பயன்படுத்தப்பட்ட ராக்கெட் ஏவுதளம் அழிப்பு. தெற்கு லெபனானில் ஹெஸ்புல்லா ஆயுத கிடங்கு மீது இஸ்ரேல் தாக்குதல். இஸ்ரேலின் பல பகுதிகளை நோக்கி ஏவுகணைகள் ஏவிய கவுதிகள். எண்ணெய் மற்றும் வினிகர் போல ஜெலன்ஸ்கியும் புடினும் சந்திக்க வைக்க முடியுமா, ட்ரம்ப் யோசனை. காசா பகுதியில் ஹமாஸ் சிறையில் உள்ள 50 பணிய கைதிகளில் 20க்கும் குறைவானவர்கள் மட்டுமே உயிருடன் எஞ்சியிருக்கலாம் என்று வெள்ளி மாளிகையில் நடந்த செய்தியாளர் கூட்டத்தில் அமெரிக்க அதிபர் டொனால்டு ட்ரம்ப் தெரிவித்துள்ளார். ஹமாஸ் 20 பணிய கைதிகளுக்கு குறைந்த பின் ஒப்பந்தங்களை மறுக்க தொடங்கும் என்று முன்கூட்டியே தான் கணித்ததாகவும் தற்போது ஒவ்வொரு ஒப்பந்தத்திற்கும் 10 பேரை மட்டுமே விடுவிக்க முன்வருவதாகவும் ட்ரம்ப் குறிப்பிட்டார். பணிய கைதிகள் மற்றும் காணாமல் போன குடும்பங்களின் மன்றம் வெளியிட்டுள்ள அறிக்கையில் பணிய கைதிகள் குடும்பங்களுடன் பேசவோ சந்திக்கவோ கவலைப்படாத மூலோபாய விவகாரங்கள் அமைச்சர் ட்ரான் டெர்மருக்கு வேறு தகவல்கள் இருந்திருந்தால் முதலில் குடும்பங்களுக்கே தெரிவித்திருக்க வேண்டும் என விமர்சிக்கப்பட்டது. ட்ரம்பின் கருத்துக்கு நேரடியாக பதிலளித்த அந்த மன்றம் 50 பணிய கைதிகளில் ஒவ்வொருவரும் தனித்தனி ஒரு உலகத்தை பிரதிநிதித்துவப்படுத்துகின்றார்கள், அவர்கள் அனைவரையும் வீடு திரும்ப செய்வது நமது புனித கடமை என தெரிவித்தது. இஸ்ரேலின் பணிய கைதிகளின் ஒருங்கிணைப்பாளர் ஹமாஸ் சிறையில் கூடுதல் மரணங்கள் ஏற்பட்டதாக இஸ்ரேலுக்கு எந்த தகவலும் கிடைக்கவில்லை என மறுத்தார். தற்போது 20 பேர் உயிருடன் உள்ளனர், அதில் 2 பேரின் நிலைமை மிகவும் கவலைக்கிடமாக உள்ளது. 28 பேர் உயிரிழந்துள்ளதாகவும் இஸ்ரேலின் அறிவு கூறுகிறது என்று அவர் பகிர்ந்தார். பணிய கைதிகளின் விடுதலையை பெருமைப்படுத்திய அதே வேளையில் காசா பகுதியை ராணுவ ரீதியாக ஆக்கிரமிக்க இஸ்ரேல் கொண்டிருக்கும் திட்டத்துடன் ஒவ்வொரு குடும்பமும் ஒத்துக்கொள்ளவில்லை என்பதை ட்ரம்ப் வலியுறுத்தினார். இந்த நிலைமை முடிவுக்கு வர வேண்டும், இது ஒரு மிரட்டல் மற்றும் பணப்பறிப்பு, அதற்கு முடிவு கட்ட வேண்டும் என்று ட்ரம்ப் கூறினார். இஸ்ரேல் மிக விரைவான முழுமையான ஆக்கிரமிப்புக்கு சென்றால் தான் பணிய கைதிகள் பாதுகாப்பாக இருப்பார்கள் என்று அவர் நம்புவதாகவும் தெரிவித்தார். இஸ்ரேல் என்ன செய்ய திட்டமிட்டுள்ளது என்பது எனக்கு தெரியாது, ஆனால் அக்டோபர் 7 அன்று ஹமாஸ் செய்த கொடூரங்களை மறைத்துவிடக் கூடாது என்று அவர் வலியுறுத்தினார். ஹமாஸ் பணிய கைதிகளை ஒப்படைத்தால் அது அவர்களுடைய வாழ்வின் முடிவாக இருக்கலாம் என்பதையும் அவர்கள் அறிவார்கள். ஆனால் குடும்பங்களின் ஆசை ஒன்றே, தங்கள் குழந்தைகள் பாதுகாப்பாக வீடு திரும்ப வேண்டும் என்பதை அவர்கள் பரந்த போரை விரும்புவதில்லை என ட்ரம்ப் தெரிவித்தார். மறுமுனையில் போர் நிலவரத்தை பார்த்தால் கான் யூனிஸில் ஹமாஸ் நடத்திய தாக்குதலின் போது இஸ்ரேலிய படைகளின் மீது துப்பாக்கிச்சூடு நடத்த பயன்படுத்தப்பட்ட ராக்கெட் ஏவுதளத்தை இஸ்ரேலின் பாதுகாப்பு படை கண்டறிந்து இன்று அளித்ததாக ராணுவம் தெரிவித்துள்ளது. மேலும் டெய்ர் அல் பலாவில் உள்ள மற்றொரு ஏவுதளமும் இஸ்ரேலிய பிரதேசத்தை நோக்கி ராக்கெட்டுகள் ஏவியதாகவும் ராணுவம் தெரிவித்துள்ளது. இதற்கிடையில் தெற்கு லெபனானில் ஹெஸ்புல்லாவின் ஆயுத கிடங்கை இஸ்ரேலிய படைகள் நேற்றிரவு தாக்கின. அந்த ஆயுத கிடங்கு ஹெஸ்புல்லா மற்றும் இஸ்ரேல் இடையிலான போர் நிறுத்த ஒப்பந்தத்தை மீறுவதாகும் என்று இஸ்ரேல் ராணுவம் விளக்கம் அளித்துள்ளது. ஏமனிலிருந்து ஏவப்பட்டு ஹவுதி ஏவுகணையால் மத்திய இஸ்ரேலின் பல பகுதிகளில் சைரன்கள் ஒலித்ததாகவும் அது வானில் பிளந்து துண்டுகளாக சிதறி இருக்கலாம் என்றும் இஸ்ரேலிய பாதுகாப்பு படை நேற்று தெரிவித்துள்ளது. அந்த ஏவுகணைகள் துண்டு மோஷவ் கினாட்டனில் உள்ள ஒரு வீட்டின் பின்புறத்தில் விழுந்ததாக இஸ்ரேலிய ஊடகங்கள் தெரிவித்தன. ஆரம்பத்தில் அந்த வீடு நேரடியாக தாக்கப்பட்டது என செய்திகள் பரவினாலும் பின்னர் அது கொல்லைப்புறத்தில் விழுந்தது உறுதி செய்யப்பட்டது. இதேவேளை டெல் அவிவ் மற்றும் ராமத் கான் பகுதிகளில் பலத்த வெடிப்பு சத்தங்கள் கேட்டன. ஏவுகணை இடைமறி பல முறை முயற்சிகள் மேற்கொள்ளப்பட்டதாகவும் தற்போது கடுமையான காயங்கள் எதுவும் ஏற்படவில்லை என்று IDF தெரிவித்துள்ளது. மேலும் மாலை நேரத்தில் ஏமனிலிருந்து ஏவப்பட்டு ஒரு ட்ரோனை தடுக்கவும் பல முயற்சிகள் மேற்கொள்ளப்பட்டன. இதனால் எகிப்து எல்லைக்கு அருகில் உள்ள இஸ்ரேலிய நகரங்களில் எச்சரிக்கை சைரன்கள் ஒலித்ததாக கூறப்படுகின்றது. அலாஸ்காவில் ரஷ்ய அதிபர் விளாடிமிர் புடினை வரவேற்ற ஒரு வாரத்திற்கு பின்னர் அமெரிக்க அதிபர் டொனால்டு ட்ரம்ப் புடினும் உக்ரைன் அதிபர் வோலோடிமிர் ஜெலன்ஸ்கியும் நேரடி பேச்சுவார்த்தைக்கு வருவார்களா என்பது குறித்து தெளிவில்லாமல் உள்ளார். இருவரையும் அவர் எண்ணெய் மற்றும் வினிகர் போல என்று விவரித்தார். புடினும் ஜெலன்ஸ்கியும் இணைந்து செயல்படுவார்களா என்பதை நாம் பார்க்கலாம். வெளிப்படையான காரணங்களால் அவர்கள் நன்றாக பழகுவதில்லை. பின்னர் நான் அங்கு இருக்க வேண்டுமா இல்லையா என்பதையும் பார்ப்போம் என்று ட்ரம்ப் கூறினார். ரஷ்யா உக்ரைன் போரை முடிவுக்கு கொண்டு வருவதற்காக இரு தலைவர்களிடையிலான சந்திப்பை முன்னெடுக்க அவர் முயற்சி செய்து வருகின்றார். ஆனால் இதுவரை அந்த யோசனை நடைமுறைப்படுத்தப்படவில்லை. ரஷ்ய வெளியுறவு அமைச்சர் செர்ஜி லாவோவ் NBC செய்தியிடம் புடினும் ஜெலன்ஸ்கியும் இடையே தற்போது எந்த சந்திப்பும் திட்டமிடப்படவில்லை என்று தெரிவித்துள்ளார். அமைதிக்கான அடுத்தபடியாக ஒரு உச்சி மாநாடு ஏற்படலாம் என்ற ஊகங்கள் இருந்தாலும் கடந்த வார அலாஸ்கா உச்சி மாநாட்டில் ட்ரம்ப் முன்வைத்த பிரச்சினைகளில் மாஸ்கோ நெகிழ்வான அணுகுமுறையை காட்டியது. ஆனால் ஜெலன்ஸ்கி அனைத்திற்கும் இல்லை என்றார் என்று கூறினார். மேலும் ஒரு உச்சி மாநாட்டிற்கான நிகழ்ச்சி நிரல்
தயாரான பின் புடின் ஜெலன்ஸ்கியை சந்திக்க தயாராக உள்ளார். ஆனால் அந்த நிகழ்ச்சி நிரல் இன்னும் தயாராகவில்லை என்று கூறி உக்ரைனிய முன்னேற்றத்தை தடுத்ததாக குற்றம் சாட்டினார். வாரத்தின் தொடக்கத்தில் இரு தலைவர்களும் சந்திக்க திட்டமிட்டுள்ளதாகவும் அவர் பங்கேற்கும் முத்தரப்பு உச்சி மாநாட்டிற்கான வாய்ப்பு இருப்பதாகவும் ட்ரம்ப் கூறினார். ஐரோப்பிய தலைவர்களுடன் நடந்த சந்திப்பின் போது புடினிடமிருந்து 40 நிமிட தொலைபேசி அழைப்பை பெற்றதாகவும் அதன் பின் அமைதிக்கான கூட்டத்திற்கான சக்கரங்கள் இயங்க தொடங்கியுள்ளன. இப்போது இடத்தை மட்டும் தீர்மானிக்க வேண்டும் என ட்ரம்ப் குறிப்பிட்டுள்ளார். குறித்த காணொலி தொடர்பிலான உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் வாயிலாக தெரிவிக்கலாம். இது போன்ற பல செய்திகளை தெரிந்து கொள்ள நம்முடைய சமூக மீடியா யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து அருகிலுள்ள பெல் பட்டனை கிளிக் செய்யுங்கள். மேலும் செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள சமூகமீடியா.com என்ற இணையதளத்தின் வாயிலாக எங்களுடன் இணைந்திருங்கள்.